ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம் தான் கா. இந்த கா படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரண் அப்பாவாரம், நயன் சரிகா, ரெடின் கிங்ஸ்லி, தன்வீராம் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. சுஜித் அண்ட் சந்தீப் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இருட்டு ரூம்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அவரோட லைஃப்ல வந்து நடந்த சில விஷயங்களை வந்து மறந்து போயிடுறாரு. ஸோ மறந்து போன அந்த சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போது நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இருட்டு ரூம்ல யாரோ ஒரு மர்ம நபர் வந்து அடைச்சு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ் வந்து இருக்கு. ஒரு கடிகாரம் மாரி ஒரு டிவைஸ் வந்து வச்சிருக்காரு. இவர இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தன்னுடைய ஃபேஸ வந்து கவர் பண்ணி ஒரு மாஸ்க் வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சில தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இவர் வந்து சொல்லும்போது தான், இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படிங்கும்போது தான், நீ ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பாரு. நீ என்னென்ன விஷயங்கள் பண்ண அப்படின்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவருடைய கதை வந்து சொல்றாரு. கட் பண்ணா அவரு வந்துட்டு ஒரு கிராமத்துல போஸ்ட்மேனா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு அனாதை அப்படிங்கிறதுனால எல்லார் மேலயும் ரொம்பவே பாசமா இருப்பாரு. தான் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய ஃபேமிலி மாரி இவர் வந்து நெனப்பாரு. இப்படி இருக்கும்போது தான் அந்த கிராமத்த சேர்ந்த சில இளம்பெண்கள் வந்து அடுத்தடுத்து காணாம போறாங்க. காணாம போன அந்த சில பெண்கள் என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ இத கண்டுபிடிக்கிற முயற்சியில நம்ம ஹீரோ வந்து ஈடுபடும்போது என்னாச்சு? அண்ட் இப்போ பிரசன்ட்ல அந்த டார்க் ரூம்ல ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவரு வந்து யாரு? அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஃபிளாஷ்பேக்ல நடந்த சில விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அண்ட் நம்ம ஹீரோவ போலவே பக்கத்து ரூம்ல வந்துட்டு வேற ஒரு இருட்டு ரூம்ல இன்னொரு பெண்ணும் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்குமே வந்து ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த கா படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான ஃபேண்டசி த்ரில்லர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு சில சஸ்பென்ஸான த்ரில்லர் படங்கள்ல ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இது வந்து ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமான ஆன்சருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த 20 நிமிஷத்துல வந்து தெரிய வரும். அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த இன்டர்வல் பிளாக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. படத்துடைய கிளைமேக்ஸுமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹீரோவா கிரண் அப்பாவாரம் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து டோட்டலா இந்த ஒரு கதை வந்து வேற மாரியான ஒரு ஜானர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நெறைய எமோஷனல் காட்சிகள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனியா தெரியும். ஸோ நீட்டாவே நடிச்சிருந்தாரு. இந்த ஹீரோயினுக்கு பெருசா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இல்ல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு குடுத்த அந்த கேரக்டர் வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. இவங்கள தாண்டி படத்துல வரக்கூடிய எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் அந்தந்த கேரக்டரா வந்து போறாங்க அவ்வளோதான். ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்துல ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய படங்கள்ல வழக்கமா எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் இருக்குமோ, அதே போல தான் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. பட் நல்லா தான் இருந்தது. இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவ நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த படம் வந்து 2 1/2 மணி நேரம் பக்கம் ஓடுனாலும் நமக்கு போர் அடிக்காம கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகள மட்டும் ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாமோ. ஸோ அந்த சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல வந்து குடுத்துட்டாங்க. மத்தபடி ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, தாராளமா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. ஃபியூச்சர்ல தமிழ் டப்பிங்ல வந்தாலும் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.